வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெளியே போயிருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு பதிலாக உள்ளே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க விஜய் சேதுபதி. ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணுறாங்க. நம்ம சௌந்தர்யம் வந்து எடுத்தோடனே விஷால் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ விஷால் வந்து ஜெஃப்ரிக்கு பதிலாக போயிருக்கலாம், ஜெஃப்ரி இருந்திருக்கலாம் விஷாலுக்கு பதிலாக அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரியோட கம்பேர் பண்ணும்போது விஷால் வந்து நிறையா சேஃப் கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக விஷால் போயிட்டு ஜெஃப்ரி இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சௌந்தர்யா வந்து நம்ம முத்துக்குமரனையும் ஆனந்தியும் கம்பேர் பண்ணுறாங்க. முத்துக்குமரனுக்கு பதிலாக ஆனந்தி இருந்திருக்கலாம், முத்துக்குமரன் போயிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஆனந்தி வந்து நேர்மையாக விளையாடுவாங்க, முத்துக்குமரன் மாதிரி அடுத்தவங்க மண்டையை கழுவி விளையாட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஏம்மா நம்ம ஆனந்தியும் மண்டையை கழுவுனாங்கம்மா, இது கூடவா தெரியாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆனந்தி வெளியே எவிக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் சௌந்தர்யா பற்றி பேசவே எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க நேர்மையாக விளையாண்டுருந்தா பரவாயில்ல, அவங்க இந்த மாதிரி பிஆர்லாம் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் அவங்கள பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு ஆனந்தி இங்கே வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே சௌந்தர்யா வந்து ஆனந்தி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லினை வந்து விஷால் சொல்கிறாரு. அதுவும் ஒரு வகையில் ஏற்றுக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜாக்லினுக்கு பதிலாக அன்ஷிதா இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறாரு. என்ன காரணம்னா, ஜாக்லின் வந்து அன்ஷிதாவை அடிக்கடி அன்பாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அன்ஷிதா வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்லினுக்கு பதிலாக அன்ஷிதா உள்ளே இருந்திருக்கலாம், ஜாக்லின் வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ராயன் எந்திரிச்சு முத்துக்குமரனை சொல்கிறாரு. முத்துக்குமரன் வந்து அடுத்தவங்க வந்து அவருடைய செல்ஃபிஷாக வந்து திங்க் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு நியாயம்னா கரெக்டு, அடுத்தவங்களுக்கு இதுனா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி செல்ஃபிஷாக அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து போயிருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ராயன் வந்து சொல்லி இந்த ப்ரோமோ வந்து இதோட முடியுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து ராயன் வந்து அருண் பிரசாத்தையும் நம்ம ரவீந்தர் இருக்கார்ல, அவரே 2 பேரையும் கம்பேர் பண்ணி அதில் வந்து ரவீந்தர் இருந்திருக்கலாம். ஏன்னா அருணோட தாட் ப்ராசஸும் ஐடியாவும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம ரவீந்தன் இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மஞ்சரி எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் இன் பிக் பாஸ் சீசன் 8 மஞ்சரி நாராயணன். பட் வந்து முத்துக்குமாரனை பற்றி தப்பாக மீன்ஸ் புறம் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜாக்லினோட சேர்ந்து பேசி அவங்களுடைய கேம் அவங்களே அஃபெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நல்ல பிளேயர், ஸ்ட்ராங்கான பிளேயர். நம்ம அர்ச்சனா கூட ரொம்ப சொல்லியிருந்தாங்க, நிறையா பெண்களுக்கு வந்து நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, எனிவே செகண்ட் ப்ரோமோக்காக வெயிட் பண்ணுவோம், அதுலேயாவது நல்ல கண்டென்ட் இருக்கா அப்படின்னு.